ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கான டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாரீலேருந்து எப்படி வந்து ஒரு டிசைனை வந்து எப்படி எடுக்கிறது, அதை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ரஃப்பாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். இதுதான் வந்து சாரியோட காம்பினேஷனு. கலர்ஸ்க்கும் பார்த்துக்கலாம், டிசைன்ஸ்க்கும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பார்டரில் சும்மா மினியேச்சர் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேவ் மாதிரி வந்திருக்கு. அந்த வேவை வந்து நான் ஸ்லீவுக்கு சென்டரில் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். 2 சைடும் ஈவனாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இங்கே வந்து பீகாக் ஃபெதர் மாதிரி இருக்குது. சிங்கிள் ஃபெதர் வந்து நடுவில் இன்னும் கொஞ்சம் மேலே கூட ஏற்றி போடலாம். ஆனால் எனக்கு வந்து அதுக்கு தனியாக ஒரு டிசைன் யோசிச்சுருக்கேன். ஸோ கீழே இறக்கி போட்டாச்சு. அங்கங்கே ரேண்டமாக வந்து வளைச்சி நம்ம வந்து இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் போடுறோம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி நான் வந்து ஹரிசாண்டலாக போட்டிருக்கேன். வெர்டிக்கலாக போடாமல் ஹரிசாண்டலாக நான் போட்டிருக்கேன். இதுவும் கோல்டு கலர் காம்பினேஷனில் ஃபுல்லாக இருக்கவும் இந்த இடத்துலலாம் கோல்டு காம்பினேஷன்லேயே போட்டுட்டு நடுவில் பீகாக் வந்து க்ரீன் கலரு ஃபெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை க்ரீன் கலரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். மேலே வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு கர்வ் பேட்டர்னில் புட்டாஸ் வைக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பேட்டர்னு. நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான். இதில் கீழே வந்து சிம்பிளான ஜரி லைன் மட்டும் கொடுத்துக்க போகிறோம். இதில் நான் ஸ்டோன் வந்து எங்கே ஒட்டியிருக்கணும் அங்கே வந்து கொஞ்சம் பார்ட்டில் மட்டும் ஸ்டோன் ஒட்டிட்டு அதில் டிசைன் பண்ண போகிறோம். பீகாக் ஃபெதர் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அதுலேயும் வந்து திலகம் ஷேப்பில் க்ரீன் கலரில் ஒட்டியாச்சு. இப்போது இதை வந்து B7000 க்ளூ இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து மெட்டலில் இருக்க ஸ்டோன்னாலே நம்ம வந்து B7000 தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட்டு, ஷூயிங் த்ரெட்டு, டியூப் யூஸ் பண்ண போகிறோம். மைக்ரோ கட் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், டியூப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டியூப் போடும்போது 4 நாளாக வந்து ஒரே டைரெக்ஷன்லேருந்து நம்ம வந்து எடுக்கணும். இப்போது அந்த சைட்லேருந்து இங்கிட்ட வந்து நம்ம லோட் பண்ணுறோம். அகைன் வந்து த்ரெட்டை அங்கிட்டு கொண்டு போயிட்டு திரும்ப ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இங்கிட்டு லோடிங்கு, திரும்ப இங்கிட்ட ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அந்த சைடு போயிட்டு நம்ம அங்கிட்டிருந்து தான் நம்ம லோடிங் இந்த சைடு கொண்டு வரோம். இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்துட்டு ஈவனாக வரணும் அப்படின்னா டைரெக்ஷன் வந்து ஒரே டைரெக்ஷன்லேருந்தே தான் நம்ம வந்து லோட் பண்ணணும். இப்போது 4 டியூப் எடுக்கிறேன். இங்கே செயின் மாதிரி போட்டு லாக் செயினு, அகைன் வந்து த்ரெட்டை மட்டும் அங்கிட்டு கொண்டு போய் லாக் செயின் போட்டுட்டு தான் இந்த சைடு லோட் பண்ணி கொண்டு வரணும். எப்போவுமே வந்து டியூப் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஷூயிங் த்ரெட்டில் பேண்ட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுற மெட்டீரியலில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கட் ஆகாது. நம்ம நரம்பெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து அயன் பண்ணாலோ எது பண்ணாலும் மெல்ட் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு நம்ம இதே கலரில் வந்து உங்களுக்கு த்ரெட்டு கிடச்சின்னா ஓகே. நம்ம பேண்ட்டு தைக்கிறதுக்கெலாம் வந்து ரேண்டமாக ஒரு 5-6 கலர்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து இந்த சாண்டில் கலர் மாதிரி நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த கோல்டு காம்பினேஷன் நமக்கு சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் வந்து கோல்டு காம்பினேஷனில் இருக்க அந்த சாண்டில் கலர் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மினியேச்சரில் வந்து இந்த டிசைன்ஸ்லாம் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் ட்ரா பண்ணிவிட்டு, இன்னொன்று நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் வந்து பீட் ஒர்க்குக்காக டிசைன் செலக்ட் பண்ணுறோமா இல்லை த்ரெட் ஒர்க்குக்காக டிசைன் செலக்ட் பண்ணுறோமா என்னன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து டிசைன்ஸ்லாம் செலக்ட் பண்ண முடியும். முந்தானையில் இருக்க டிசைனு, பார்டரில் இருக்க டிசைனு, சாரீ ஃபுல்லுமே நமக்கு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க அந்த டிசைன்ஸு, இது மாதிரி நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத கம்பேர் பண்ணி நம்ம வந்து டிசைன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பீட் ஒர்க்கு தான் அதில் அதிகமாக டியூபு, பீட்ஸு அதுதான் வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபெதர் இப்போ ஃபுல்லாக அங்கங்கே ரேண்டமாக போட்டிருக்க அந்த டிசைன்ஸ்க்கெலாம் சென்டரில் டிசைன் பண்ணியாச்சு. இங்கேயும் இப்போ டியூப் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். ஸோ அதையும் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நம்ம வந்து டியூப்பு ஒரு லைனும் அப்புறம் த்ரெட்டு ஜரி கொடுத்துட்டு அகைன் டியூபு அந்த மாதிரி கொடுக்கலான்னு நினச்சி தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி 3 சைடு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு நடுவில் நம்ம வந்து டியூப் கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறமேட்டு த்ரெட்லாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்காது. அந்த ஃபெதர் பார்க்குறதுக்கு லுக்காக இல்லை அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா
ஃபுல்லாகவே வந்து டியூபே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். இந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக நீட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டோன் ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த ஃபெதரு பார்க்குறதுக்கு அழகாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ரேண்டமாக வந்து 2 சைடு ஃபஸ்ட்டு, அப்புறம் சென்டரில், அப்புறம் அதுக்கு நடுவில் அதுக்கப்புறம் அதுக்கு இருக்க நடுவில் கேப்பில் அந்த மாதிரி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பராக ஃபினிஷிங் ஆகிடும். இல்லை இது ரொம்ப டைம் இழுக்குது அப்படின்னா ஈவனாக இங்கே ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து இந்த பாதி முடிச்சுருங்க. அடுத்தது சென்டர்லேருந்து இங்கே கீழே முடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி நடுவில் த்ரெட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போடவும் நான் கேப் விட்டு விட்டு போட்டுட்ருந்தேன். ஆனால் முழுசாகவே வந்து டியூபே கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் சென்டரில் வந்து நல்லா ஸ்டோன், பெரிய ஸ்டோனாக திலகம் ஸ்டோன் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து டியூபே போட்டாச்சு. இந்த இடத்துல த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு லுக்காக தெரியல. ஸோ நம்ம வந்து இதிலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிச்சாச்சு. இப்போது ஃபேப்ரிக் க்ளூ வந்து எந்த ஸ்டோனுக்கு யூஸ் பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கோங்க. எப்போவும் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு மட்டும்தான். அந்த ஃப்ரேம் வந்து மெட்டலில் இல்லாத எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல B7000 இவங்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டோனோட ஷைனிங் வந்து அப்படியே ஒரு மாதிரி மெஜ்ஜான மாதிரி ஆகிடும். கீழே இருக்க மெட்டல் வந்து அப்படியே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி மேலே அந்த ஷைனிங்கே போயிடும். நீங்கள் மெட்டலில் அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன்ஸ்க்கு மட்டும், கிளிப் ஸ்டோன்ஸ்க்கு மட்டும் நம்ம B7000 யூஸ் பண்ணிக்கலாம். குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு வந்து B7000 யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பீடை வந்து 8 மாதிரி அப்படியே சிக்கு கோலை மாதிரி போடுவோம்ல, அது மாதிரி பீட்ஸை வந்து அப்படியே 2 நீங்கள் வந்து வளைச்சி வேவ் மாதிரி வளைச்சி போட்டு திரும்ப அங்கேருந்து ரிவர்ஸு அதே மாதிரி கொண்டு வந்தோம்னா அழகாக வந்து எல்லா ஸ்டோன்ஸுக்குமே பீட்ஸ் வந்து கவர் ஆகிடும். இதில் வந்து கட்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ரொம்ப குட்டி சைஸு மைக்ரோ கட் பீட்னால் நம்ம யூஸ் பண்ணும்போது ஊசி உடஞ்சிரும் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா. இது வந்து ரொம்பவே மைல்டான ஒர்க்குக்கெலாம் நம்ம வந்து 24 சைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 24 யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பீட் போடும்போது இப்போது அந்த ரவுண்டு வர வரைக்கும் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அகைன் வந்து கிராஸ் பண்ணி ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட் லோட் பண்ணி நம்ம பீட்ஸை வந்து அப்படியே போட வேண்டியதுதான். இப்போ இந்த இடத்துல போடுறேன். 1 எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். 1 எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அகைன் நான் வந்து பீட்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கிராஸ் பண்ணி போகும்போது எப்போவுமே வந்து ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போது ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த வளைவுலலாம் சம்டைம்ஸ் 1 கூட நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம், அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா. இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்குமே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. சென்டரில் நம்ம பீகாக் ஃபெதர் மாதிரி போட்டோம்ல, அதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கலர் டியூப் வந்து வரிசையாக அந்த ஷேப்புக்கு நம்ம வச்சுட்டோம். நடுவில் வந்து பீட்ஸும் போடணும். இப்போ எல்லாத்துக்கும் பீடு எங்கெல்லாம் போடணுமோ பீடு ஒர்க் அடுத்தது பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பெரிய சைஸு. நம்ம ப்ரிசோ பிராண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஜிக்கோ பிராண்டுன்றது வந்து ரொம்ப மைன்யூட் சைஸாக இருக்கும். அதுதான் இப்போ வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அந்த வளைவில் போட்டிருக்க பீட்ஸுக்கும் இப்போ போடுற பீட்ஸுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும். அவ்வளோ குட்டி சைஸ் இருக்கிறதுலே ரொம்ப மைன்யூட் சைஸு. நம்ம மைக்ரோ பீட்ஸ்லாம் கொட்டி ஒட்டி விடுவோம்ல, அதோட லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். அந்தளவுக்கு குட்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து சென்டரில் போட்டோன்னே தான் கொஞ்சம் வந்து ஃபினிஷிங் நீட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எங்கெல்லாம் பீட் ஒர்க் பண்ணமோ அங்கெல்லாம் நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த கொடி கொடியாக போட்டிருக்கோம்ல ரேண்டமாக அங்கங்கே, இதில் வந்து ஜரியில் அவுட்லைன் ஒரு லைன் கொடுத்துட்டு பீடை வந்து உள்ளுக்கு வந்து ஃபில் பண்ணலாம். என்னோடய ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இது வந்து இந்த மாதிரி நம்ம போடும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஃபோர்ஸ் எல்லாமே வந்து இரும்பு ஸ்டாண்டில் தான் நம்ம கைப்படுமே தவிர கிளாத்தில் வந்து துணியில் வந்து நம்ம கை படவே படாது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ரேரு லூஸ் ஆகிறதுலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போடும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில்
நெக்லலாம் லூஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு மிஸ்டேக்குமே ஆனது கிடையாது. ஏன்னா வந்து இந்த மெத்தடில் நமக்கு கிளாத்தில் வேலையே இருக்காது. நம்மளோட ஃபோர்ஸ் வந்து அந்த இரும்பு ஸ்டாண்டில் தான் இருக்குமே தவிர ஃப்ரேமுக்கு நமக்கு போகவே போகாது. ஸோ நமக்கு டைட்டாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மைன்யூட்டாக நம்ம சுகர் பீட் வந்து குட்டி சைஸு ஜிக்கோ பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரிஸோ வந்து யூஸ் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு சூட் ஆகாத அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லாட்டி நம்ம வந்து ஜதோசி கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம். நான் வந்து டியூபே இது ஃபுல்லாக வந்து டியூப்பு சென்டரில் கொடுத்துட்டனால இந்த இடத்துல வந்து சுகர் பீடு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஜிக்கோ பிராண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். நமக்கு போகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ்க்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைன் ஃபஸ்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 லேயர் பக்கத்துலேயே நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபில் ஆகிடும். இப்படியும் போடலாம். நம்ம வந்து அந்த ஃபில்லிங்ஸை போட்டுட்டு அப்புறம் அவுட்லைன் கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து அதே மாதிரி பீட்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அவுட்லைன் போடாமல் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஜரியில் தான் வந்துட்டு நம்ம A1 மம்தா பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் பீட்ஸ் எல்லாமே. ஏன்னா அப்படியே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். த்ரெட் யூஸ் பண்ணோன்னா திரும்ப இதெல்லாம் போட்டுட்டு திரும்ப நம்ம ஜரி போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அப்படியே ஜரியிலே போட்டோம் அப்படின்னா அவுட்லைனும் ஈஸியாக கொடுத்துக்கலாமே அப்படின்னு போட்டேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரெட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் சரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்கோன்னா அதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எதில் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகுது அப்படின்றது தெரியாது. மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். எந்த மெத்தடில் யூஸ் பண்ணோம்னா நம்ம சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ த்ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்லிங்ஸ் போட்டு அப்புறம் ஜரியில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக டைம் சேவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிட்டேன். த்ரெட்லேயே வந்து பீட் லோடிங் முடிச்சுட்டு அப்புறம் வந்து மேலே ஜரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து சுகர் பீடு ஒன்று, சென்டரில் மட்டும் கொஞ்சம் 1 mm பீடு பஞ்ச் பீடு இருக்க மாதிரி வச்சாச்சு. இப்போ டபுள் லைன் வந்து ஜரி கொடுத்துக்கலாம். டபுள் லைனில் ஜரி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஏதாவது டிசைன்ஸ் நம்ம யோசித்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ட்ரேசிங் வரைஞ்சிருக்கோம். ஆனால் வந்து நான் ஒர்க் பண்ணது லாஸ்ட்டாக எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஃபுல்லாக இதே மாதிரியே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டபுள் லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சென்டரில் அப்படி குழி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு 3 லேயர் வந்து வளைவாக போட்டு அதுலேயும் சரி போட்டுக்கலாம். ஒரு ரேண்டமாக ட்ரா பண்ணிட்டேன். சரியில் டபுள் லைனில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச் மட்டும். இப்போ 3 லேயர்ஸ் வந்து வெறும் சரியில் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். மேலே குட்டியாக ஒரு பீடு வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடும் அதே மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நடுவில் கொஞ்சம் அந்த ஃபெதருக்கு நடுவில் கொஞ்சம் எம்டி ஸ்பேஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலையுமே ஒரு வளைவு மாதிரி கொடுத்து அந்த இடத்துலையும் பீடு வச்சு லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 லைன் வந்து ஜரியில் கொடுத்தா ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன போட்டால் அந்த இடம் கொஞ்சம் ஃபில் ஆகுமோ அந்த ஒர்க்கெல்லாம் வந்து கடைசியாக நான் வந்து பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ஸ் வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ஸ் வச்சு ஜரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே ரேண்டமாக இந்த கேப்பை வச்சு ட்ரா பண்ணிக்கிட்டேன் யூ ஷேப் மாதிரி. அதில் வந்து அங்கங்கே பெரிய பீடு வச்சுருக்கேன். இது வந்து சின்ன சின்ன பீட்ஸாக இப்போ வந்து நெருக்கமாக நான் வச்சிட்ருக்கேன். வச்சோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டி ஸ்பேஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு கிராண்ட் லுக்கு இல்லாத மாதிரி ஃபீல் எனக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த பெரிய பீடை சுற்றியுமே வந்து சுகர் பீட்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா ஹைலைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த சுகர் பீட்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு பீடு விட்டு ஒரு பீடு வந்து
நம்ம ஃபுல்லாக வந்து பெரிய பீடு சின்ன பீடு பக்கத்தில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ரேண்டமாக நம்ம வந்து பீட்ஸு சுகர் பீட்ஸை வந்து சுற்றி சுற்றி போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு டார்க் கலரில் வந்து ப்ளூ கலரில் சாரீ ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேணாம், அங்கங்கே மட்டும் ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.